திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து பகுதியில் உள்ள 6வது குறள், அதன் விளக்கம், அதன் அடிப்படையில் ஒரு சிறிய கதை மற்றும் அதன் நெறி ஆகியவற்றை கீழே காண்போம். திருக்குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார். விளக்க உரை. பொறிவாயில் 5 அவித்தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியாக வரும் ஐவகை ஆசைகளையும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அடக்கி வென்ற இறைவனுடைய பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் பொய்யற்ற மெய்யான ஒழுக்க வழியில் நடப்பவர்கள் நீடு வாழ்வார். இந்த உலகத்தில் எக்காலத்திலும் அழியாத புகழுடன் நீண்ட காலம் வாழ்வார்கள். பொது விளக்கம். ஐம்புலன்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தூய்மையான இறைவனின் உண்மையான ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ்பவர்கள் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாமல் மன அமைதியுடனும் பேரன்புடனும் நெடுங்காலம் புகழுடன் வாழ்வார்கள். இந்த குறளுக்கு ஏற்ற ஒரு சிறுகதையை பார்ப்போமா? குறள் வழிச். சிறுகதை. கட்டுப்பட்ட மனம். ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் விஜயன் என்றொரு சிறந்த சிற்பி வாழ்ந்து வந்தான். அவனது கலைத்திறன் உலக புகழ் பெற்றது. ஆனால் அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. புகழ், பணம், சுவையான உணவு, அழகான ஆடம்பரப் பொருட்கள் என எதை பார்த்தாலும் அவனது மனம் உடனே சலனப்பட்டு அந்த ஆசையின் பின்னால் ஓடும். இதனால் அவனால் ஒரு வேலையிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை. நிம்மதியும் இழந்தான். ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவரிடம் சென்ற விஜயன், சுவாமி, என்னிடம் திறமை இருந்தும் என் மனம் எப்போதும் ஏதாவதொன்றை ஆசைப்பட்டு அலைபாய்கிறது. இதனால் எனக்கு நிம்மதியே இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று வருத்தத்துடன் கேட்டான். ஞானி சிரித்துக்கொண்டே அவனிடம் 5 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதத்தைக் காட்டி, விஜயா, இந்த ரதத்தில் ஏறி அமர் என்றார். அவன் அமர்ந்ததும் குதிரைகளின் கடிவாளத்தை அவனிடம் கொடுக்காமல் குதிரைகளை வேகமாக விரட்டினார். கடிவாளம் இல்லாததால் 5 குதிரைகளும் 5 வெவ்வேறு திசைகளில் தாறுமாறாக ஓடின. ரதம் தலைகீழாக கவிழும் நிலைக்கு வந்தது. விஜயன் பயந்து அலறினான். ஞானி குதிரைகளை தடுத்து நிறுத்தி கடிவாளத்தை விஜயனின் கையில் கொடுத்து, இப்போது இழுத்துப்பிடி என்றார். விஜயன் கடிவாளத்தை இறுக்கி பிடித்ததும் 5 குதிரைகளும் அடங்கி நேராக அமைதியாக நின்றன. ஞானி அவனுக்கு விளக்கினார், விஜயா, இந்த 5 குதிரைகள்தான் உன்னுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகள். கடிவாளம் இல்லாத ரதம் போல உன்னுடைய புலன்களை நீ கட்டுப்படுத்தாமல் விட்டால் அவை உன்னை நிம்மதியற்ற பாதையில் இழுத்துச் சென்று அழித்துவிடும். யார் இந்த 5 புலன்களையும் தன் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் கட்டுப்படுத்தி ஆளுகிறானோ அவனே வாழ்க்கை பயணத்தில் நிம்மதியாகவும் புகழுடனும் நீண்ட காலம் வாழ்வான். அன்றிலிருந்து விஜயன் தன் புலன்களை அடக்கப் பழகினான். தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொண்டு தன் கலையில் மட்டும் கவனம் செலுத்தினான். அவனது சிற்பங்கள் காலத்தை கடந்து நின்றன. அவனும் மன அமைதியுடன் நீடுழி வாழ்ந்தான். இந்த குறள் கூறும் முக்கிய நெறி புலனடக்கம் மற்றும் ஒழுக்கம் ஆகும். மனிதன் தன் பேராசைகளை கட்டுப்படுத்த தவறும்போதுதான் தவறு செய்கிறான். ஐம்புலன்களையும் அடக்குவது என்றால் உலகத்தை வெறுப்பது அல்ல, மாறாக புலன்களின் போக்கிற்கு அடிமையாகாமல் நம்மை நாமே கட்டுப்படுத்துவதாகும். அத்தகைய நெறிதவறாத ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கே உண்மையான மன அமைதியும் நீடித்த புகழும் கிடைக்கும் என்கிறது வள்ளுவம்.